ஜடாயு அது மாதிரி என் மருமகள்னு சொன்னதோடு இல்லாமல் உயிரியே கொடுக்க போகிறது. சொந்த மாட்டு பொண்ணு சொன்னதுக்கு உயிரியே கொடுக்க போகிறது, நான் பார்த்துப்பேன். இவர்கள் அங்கே தங்கின காலத்தில் தான் சூர்பனகேன்னு ராவணனோட சகோதரி வர ராமனோட அழகை பார்த்து பிரமிச்சு போயிட்டான். ஆண்களே ராமாவதாரத்தில் ராமனை பார்த்தா அப்படியே ஸ்டென் ஆயிடுவார்கள். பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். சில பேரை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த அழகை ரசிக்கிறான்னு அர்த்தமே தவிர அதுக்கு வேற ஒன்னே காமம்னு எடுத்துக்கலாமே. காமம் மட்டும் தெரிஞ்சவாளுக்கு அதுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. ராமபிரானுக்கு உள்ள அழகை பார்த்து சூர்பனகை அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. அதனால அவன் என்ன பண்ணினான்னா, ஆசை வெட்கம் அறியாது ஒரு பழமொழி தெரியுமா? நேர ஓப்பனா ராமன்ட்ட வந்து பேசினா. ராமா, நான் நீங்க யாரு, என்ன ஊரு எல்லாம் கேட்டால் உடனே ராமர் பதில் சொன்னார். டைரக்டா சப்ஜெக்டுக்கு வந்துட்டாரு. ராமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என்ன பரவாயில்லை, நீ என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ. ராமர் சொன்னார், நீ சொல்றதெல்லாம் சாஸ்திரம், 2ஆம் கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம். ஆனா உன்னை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நீ இருக்கிற இடத்துல நீ மட்டும்தான் இருக்கணும். இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, போரோடு தின்ன மாட்டுக்கு பிடுங்கி போட்டு கட்டுப்படி ஆகாது. அது மாதிரி நீ இருக்கிற இடத்துல நீ மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு பொண்ணெல்லாம் இருக்க முடியாது. அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னை ரிஜெக்ட் பண்றேன்னு நினைச்சுடாத. நீ வந்த உன்னை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். இதோ பக்கத்தில் இருக்கான் பாரு என் தம்பி, அனுஜஸ்துவேஷமே பிராதா சீலவான் பிரியதர்சனஹ ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவானி. இதோ தம்பி இருக்கானே, அனுஜஸ்துவேஷமே பிராதா சீலவான் பிரியதர்சனா. நான் கூட கொஞ்சம் கருப்பு, அவன் பார் கோல்டு கலரா எப்படி பிரமிப்பா இருக்காம. ஸ்ரீமான் சிக்னேச்சர் அத்தாரிட்டி என்கிட்ட கிடையாது, அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் தான் எல்லாம் ஆளினான். எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அகிருத்ததாரன்னா. இந்த சம்ஸ்கிருதத்தில் அகிருத்ததாரன்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். மனைவிய கூட ஐஷ்ணு வராதவன் ஒரு அர்த்தம், அசகிருத்ததாரன் கல்யாணமாகாதவன் ஒரு அர்த்தம். நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. உடனே ஆமான்னு சொல்லி அவன் லட்சுமணன்ட்ட போக, லட்சுமணன் சொன்னா, அவன் டைரக்டாவே சொல்லிட்டான், பாரு இந்த அழகு இழகெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது, பணம் தான். நான் வேலைக்காரன். இத்தனை என்னை பத்தி சொன்னார். நான் எங்க உத்தியோகம் பார்க்கிறேன்னு சொன்னாரா எங்க அண்ணன்? நான் அவருக்கு வேலைக்காரன். ஏன் வேலைக்கார கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு? எனக்கு சௌரியம்தான். நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டா என் வேலையில பாதி பிரியும், எனக்கு பதிலாக நீ செய்வ. ஆனா உன்னை பார்த்தா கை கட்டின்னு வேலை செய்யற பொம்மநாட்டி மாதிரி தெரியல. உனக்கு 10 பேர் கையை கட்டின்னு வேலை செய்யணும், அது மாதிரி தான் உன்னை பார்த்தா தெரியறது. அதனால அவர் வேண்டான்னு சொன்னாலும் அவர் அப்படிதான் உபச்சாரத்துக்கு சொல்லுவர், மிகுபடுத்திப்பர். நீ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன்னா உன்னை கல்யாணம் பண்ணிப்பார் அவர். நேரே திருப்பி ராமர்கிட்ட போயிட்டான். இது ஒரு பொம்மநாட்டி ஜென்மம். லட்சுமணன்னா லட்சுமணன்கிறா, ராமன்னா ராமன்கிறா, அவன்கிறா அவன்னா, இவன்னா இவன்னா. இது என்ன புத்தி இது? இவா இப்படி பந்து மாதிரி விளையாடுறதே அப்பதான் அவளுக்கே ஒரு கட்டத்தில் புரிஞ்சுது, இவா நம்மளை பரியாசம் பண்றாள். இப்படி ஒரு பொம்மநாட்டியை நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் இன்னொரு பொம்மநாட்டி இருக்கிறதுனால தானே. அவளை முதல்ல சாப்பிட்றேன்னு யார சீதையிட்ட போனோடனே லட்சுமணா லட்சுமணான்னா இதை முதல்ல சொல்லியிருக்கணும்னா 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கொண்டாங்கொன்னா வாழை உருவினா மூக்கையும் காதையும் அறுத்து விட்டான். நீ அழகா இருக்கேன்னு நினைப்பா உனக்குன்னா. குயோ மியோன்னு கத்திண்டு கரன்னு ஒருத்தன் இந்த பக்கத்துல முகாம் கேம்ப் உள்ளவன் ராட்சசர்கள், அவன்கிட்ட போய் சொல்லிட்டு அங்கேருந்து ராவணன்ட்ட போயிட்டாள். அவன் கரண் வந்தான். 14,000 ராட்சசர்கள். 1.5 மணி நேரம் ஒரு ஆள் லட்சுமண சுவாமியை சீதை அழிச்சின்னு போய் அந்த மலை மேல நீ குகையில தங்குன்னுட்டான் பகவான்.
நான் பண்றேன், லக்ஷ்மணன் யுத்தம் பண்றேன்னா நான் பார்த்துக்கிறேன். 1.5 மணி நேரத்தில் பகவான் அப்படியே பந்தாடினாள். அத்தனை பேர் பிரமிச்சு விட்டாள் சீதை. இப்பதான் நேர சண்டைய பார்க்கிறாவ. முடிஞ்ச உடனே அத்தனை பேரையும் பகவான் வதம் பண்ணி முடிச்ச கையோட ஓடி வந்து ராமனை கட்டிக்கிறாள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீனாம் சுகாவகம் பபூவஹ்ருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜ. மகர்ஷிகளுக்கு பகவான் வாக்கு கொடுத்த போது எதுக்கு இந்த வீண் வம்புன்னு கேட்டாள் அவன். ராட்சசாலோட நமக்கு என்ன விரோதம், நாம ஏன் சண்டைக்கு போகணும்? இன்னைக்குமே நான் உபன்யாசத்துல சில இடங்கள்ல கொஞ்சம் அழுத்தமா பேசுவேன். சில பேரே சொல்லுவாள், இதெல்லாம் என்னத்துக்கு நீங்க பேசுறேன்? நான் கோபத்துல பேசுறேன். எனக்கு தனிப்பட்ட மனிதல் தாக்குதல்லாம் என்கிட்ட கிடையாது. இப்படி நாசம் பண்ணிட்டார்களே நாட்டேங்கிற வருத்தத்துல பேசுற விஷயம் அது. எங்காத்து மாமி உள்பட வருத்தப்படுவாள், வேண்டாம்பா, பயமா இருக்குன்னு சொல்லுவாள், பேசாதீங்கோ, தேவையில்லை இது அப்படின்பா. நானும் தவிர்க்கணும்னு தான் நினைப்பேன். நான் வேணும்னு பிளான் பண்ணி பேசுறது இல்லை. ஆனால் சில சமயங்கள் அந்த புராண இதிகாசங்கள்ல இருந்த பாரதத்தை பார்க்கும்போது இப்படி நாசம் பண்ணிட்டானே பாவிகள், இப்படி பிச்சேந்திரா மாதிரி பண்ணிட்டானே நம்மளை. எவ்வளோ சௌக்கியமான தேசம் இது, எவ்வளோ டெக்னாலஜி வைஸ் உயர்ந்த தேசம் இது, எவ்வளோ நீர் பாசனம், நீர் வழி போக்குவரத்து வசதி, சுகாதாரம், ஆரோக்கியம், வைத்தியம், எஜுகேஷன், ஆர்கிடெக்ட், புத்திசாலித்தனம், ஒன்னுல மிச்சம் கிடையாது. ஒன்னுல மிச்சம் கிடையாது. நாம இன்னொருத்தர்டேந்து உன்னை படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியே நம்ம ரிஷிகள் நம்மளை வைக்கவே இல்லை. எல்லாம் நம்ம தான் டாப்புங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் மகரிஷிகள்லாம். அப்படி இருக்கிறதே நாம ஏன் இப்படி போனோம்? யார் நம்மளை கொண்டு விட்டா இப்படி அப்படிங்கிற வருத்தத்தை அப்படி பேசுறேனே தவிர தனிப்பட்டது கிடையாது. அது மாதிரி சீதை பயந்துருக்கா. இப்ப நேர அடிக்கிறத பார்த்த உடனே தான் அவளுக்கு தைரியம் வந்தது. மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவஹ்ருஷ்டா, சந்தோஷம் அடைஞ்சால் சீதை. பர்த்தாரம் பரிஷஸ்வஜ, பர்த்தாவை ஆலிங்கனம் பண்ணிட்டாள். இங்க மூக்கையும் காதியும் அறுபட்டு ஓடின சூர்பனக நேர ராவணன்ட்ட போய் சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ராட்சசன் போய் சொன்னான். ராவணன் என்ன பண்ணினா, மாரீச்சன்னு அவனோட மாமா, தாய் மாமாவோ தாய் மாமாவோ ஒன்னுட்ட மாமாவோ, அவன்கிட்ட யோஜனை கேட்க போனான். இது மாதிரி ராமன் பண்ணிட்டானா, ராமனை கொல்லலாமான்னு. அவன் சொன்னான், நீ ராமனை பேப்பர்ல பார்த்தோம். பேப்பர்ல என்ன ஒருத்தர் சொல்லி அந்த நியூஸ் மூலமா தான் உனக்கு ராமனை தெரியும். நான் நேர்ல பார்த்தோம். ராமனுக்கு என்ன பலம் உண்டுன்னு 12 வயசுல பார்த்துருக்கேன். ஒரு பானம் என் ஜென்மால அப்படி ஒரு சமுத்திர ஸ்நானம் நான் பண்ணினதே கிடையாது. என்னை கொண்டு சமுத்திரத்துல முக்காட்டி கொண்டு வச்சு தலையில போட்டது. அதனால ராமனோட விரோதம் வேண்டாம், நீ திரும்பி போயிடுன்னு முதல்ல வந்துட்டான். காலம் இருக்கு பாருங்க, இந்த புத்தி இருக்கே, காலத்தை அனுசரித்து தான் வேலை செய்யும். நாம விட்டாலும் அது விடாது நம்மளை, அப்படி இழுத்து கொண்டு விடும். அது திருப்பி சூர்பனக சொல்றா, இவ என்ன பண்ணினா சீதையை பத்தி வர்ணிச்சா. இந்த பாவி தான் வர்ணிச்சது. முதல்ல சொன்னவன் சீதையை பத்தி சொல்லலை. இவ சீதையை பத்தி சொன்ன உடனே அவளோட அழகை வர்ணிச்ச உடனே இவனுக்கு இன்னும் ஜாஸ்தியா போய் கிளம்பி நேர வந்த உடனே அவன் சொன்னான், உனக்கு சத்ரு ராமன் இல்லைன்னா மாரீச்சன். இப்படி ஒரு யோஜனையை சொல்லி உன்னை கலப்பு விடுறான் பாரு, அவன் தான்டா சத்ருன்னு. உன்னை நட் ரோட்ல கொண்டு நிறுத்தணும்னு நினைக்கிறான். வேண்டாண்டா ராவணான்னா. ஏன்னா தர்மம் தர்மம்னு சொல்லுவார்களே, அந்த வார்த்தையை நீ நேர்ல பார்த்திருக்கியான்னு கேட்டான். தர்மம்ங்கிறதுக்கு ஒரு உருவம் உண்டான்னு கேட்டான் ராவணன். உண்டுன்னு நான் மாரீச்சன், அதுதான் ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மா, இது மாரீச்சன் சொன்ன வார்த்தை. இது மகரிஷி அகஸ்தியரோ பரத்வாஜரோ வால்மீகியோ சொன்ன வார்த்தை இல்லை. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிறது மாரீச்சன் சொன்ன வார்த்தை. தர்மத்தோட முழு வடிவண்டா ராமன். வேண்டாண்டா மாரீச்சா சொன்னதை
ராவணா சொன்னதை கேள்றான்னா, நீ வரலைன்னா உன்னை கொண்டு விடுவேன். கிளம்பி வந்தான், மான் வேஷம் போட்டு வந்தான். சீதை ஆசைப்பட்டா. உயிரோடையோ உயிர் இல்லாமையோ இதை பிடிச்சி கொண்டு போகணும்னு சொல்ல லக்ஷ்மணன் சொன்னான் வேண்டாம்னா. இப்படி ஒரு மான்லாம் கிடையாது காட்டில், இது யாரோ ராட்சசன் தான் மாய வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். ஏன் இப்படி சொல்கிற லட்சுமணா, எனக்கு ஆசையாக இருக்குல்லாம் சீதை சொன்னான். இப்படி முத்து மானை பார்த்துட்டு அண்ணா அது மாரீச்சன். எப்படி நான் சொல்கிறேன், நான் அந்த கண்ணை பார்த்துருக்கேன், கண்ணு மாரீச்சனோடுதுன்னு. இது ரொம்ப நாளாக எனக்கு புரியாத விஷயம். இது கண்ணை பார்த்து ஒருத்தரை எப்படி ஃபேஸை பார்த்து சொல்லலாம், கண்ணை பார்த்து எப்படி சொல்ல முடியும்னு இந்த ஆதாருக்கு போனப்புறம் தான் அது எனக்கு புரிஞ்சுது. கண்ணை வைங்கோன்னா, இதனால கைரேகை வைங்கோன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணை வைங்கோன்னொடனே கண்ணில் என்ன இருக்குன்னு கேட்டேன். கண்ணில் ஒரு ரேகைகள்லாம் இருக்கு, அது ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு கிடையாது, அது ஒரு ஐடி அப்படின்ன உடனே அப்போதான் நினச்சிருந்தேன், இது சொல்லியிருக்கு ராமாயணத்தில். எங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே உலகத்தை பார்த்தா உடனே ராமாயணத்துக்கு தான் போகும் புத்தி. அது எங்களோட சின்ன வயசுலேருந்தே உள்ள பழக்கம். எந்த விஷயத்தை உலகத்தில் பார்த்தாலும் இதை கதையில் கொண்டு எப்படி சேர்க்கலாம், இது எந்த இடத்துல வருது, கதையோட கம்பேர் ஆகிறது அப்படின்னு. அப்போதான் மாரீச்சன் சொல்கிற, மாரீச்சனை பார்த்து லட்சுமண சுவாமி சொல்லியிருக்கானே, ஓ அதுதான் நான் இதுன்னு நினச்சிருந்தேன். சுவாமி போய் மாரீச்சனை அடித்தால் அவன் உயிரை விடுற சமயத்தில் மிமிக்ரி பண்ணி ஹா லக்ஷ்மணா ஹா சீதேன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டான். இவ்வளோ தூரம் ராவணனுக்கு நல்லதை சொன்ன மாரீச்சன் உயிரை விடுற சமயத்தில் ராமர் குரல்ல ஏன் மிமிக்ரி பண்ணணும்? அதனால தான் தமிழில் ஒரு வச்சனம், இருந்துங்கெடுத்தா மாரீச்சன் செத்துங்கெடுத்தா மாரீச்சன். இப்படி யாரை கேள்விப்பட்டிருக்கேன்? சில பேர் உயிரோட இருந்தும் நம்ம பிராணனை வாங்கிப்பான், செத்தப்புறமும் விட மாட்டான். இருக்கிற காலத்துல தான் நாட்டை சுரண்டி கொள்ளையடிச்சான்னு கிடையாது, செத்தப்புறமும் அவன் பேர்ல இந்த நாட்டு சொத்தெல்லாம் நாசமா போற அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். இருந்துங்க எடுத்தா மாரீச்சன் செத்துங்க. நியூஸ் ரீடரோன்னு சொன்னா அந்த விஷயம் கப்புன்னு புரியணும். உடனே இவனை அடிச்சு விட்டதுக்குள்ள லட்சுமண சுவாமி பயந்து போய், சீதை பயந்து போய் ராமரே கத்தராருன்னு நினைச்சுண்டு லட்சுமணனை போன்னு சொல்ல, லட்சுமணன் சொன்னா உங்களை விட்டுற அண்ணா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் ராட்சசாலோட ஒரு வேலைன்னு, நீ போகலைன்னா நான் போய் கோதாவரியில் விழுந்துருவேன்னாலும், நான் போக மாட்டேன்னா நீ என்ன இது மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னை அடையணும்னு தான் நீ வந்திருக்கேன் மண்ணின். எங்க அம்மா கிளம்புறத என்ன தெரியுமா சொன்னா, மாம்பித்தி ஜனகாத்மஜான், நீ என்னை எப்படி பார்ப்பையோ அப்படிதான் சீதையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களை அனுப்பிச்சான். அம்மாவா பார்க்கணும்னு தான் அனுப்பிச்சான். இப்ப இருந்து உங்களை நான் அப்படிதான் பார்த்துருக்கேன், இனிமேயும் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு சின்ன வித்தியாசம், இதனால் என்னை பெத்த தாயாரா பார்த்தேன், இனிமே கைகையா பார்ப்பேன். அதுவும் அம்மாதான் சொல்லிட்டு அவன் கிளம்பி போக பின்னாடியே சன்னியாசி வேஷம், லக்ஷ்மண காஷாய சம்வீதா. இந்த காஷாயம்ங்கிறத பிரித்து காமிக்கிறார். இந்த காஷாயமே சன்னியாசிகள்லாம் கட்டிக்கிறா பத்தில, அந்த காஷாய துணியை பார்த்தாலே இது வைராக்கிய சன்னியாசமா சுக சன்னியாசமானு புரிஞ்சு போயிடும். காவி நினைக்கிறத ஈவனா நினைக்க முடியாது, அது இருந்துட்டா இருக்கும். சில இடத்துல சில ஹைடெக் சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா 120 நம்பர் கவுண்டில் உள்ள அந்த பியூர் காட்டன்ல அப்படியே ஒரே ஈவனா இருக்கு அந்த காஷாயம்கள். அதுவும் அந்த அந்த குஷன் வச்ச செப்பல், நுனி நாக்கில் இங்கிலீஷு, பென்ஸு காரு, மண்ணா போன சன்னியாசம். இதுக்கு சன்னியாசம். இந்த சௌக்கியத்தை வெள்ளை வேஷ்டி கட்டின்றே அனுபவிக்கலாம். சௌக்கியத்தை அனுபவிக்கிறது தான் சன்னியாசம்னா, அதுக்கு சன்னியாசே சர்வதா சுகம்னால் பகவான் அர்ஜுனன் சொன்னான். சௌக்கியமா இருக்கிறதுக்கு சந்நியாசம்னு நினைச்சா அது சந்நியாசம் இல்லை, அதுவும் ஒரு கர்மாதான் நான் பகவான். ஒருத்தன் வியாபாரம் பண்றான், ஒருத்தன் விவசாயம் பண்றான், ஒருத்தன் ட்ரேடிங் பண்றான், ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்ல பண்றான், ஒருத்தர் ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறா, நீ சந்நியாசம் பண்ணி சம்பாதிக்கிற. அதான் விஷயம். சந்நியாசே சர்வதா சுகம். சந்நியாசம்ங்கிறது அப்படியா?
அப்படி இல்லையே. 9 மணி 8:30 மணிக்கு பூஜையில் உட்காந்துண்டா பாலபிரிவா. அப்போ இந்த காஞ்சிபுரம் வந்தால் கூட்டமாக இருக்குன்னு தான் அப்படியே கிளம்பி போனதே பாலபிரிவா. நவராத்திரிக்கு இங்கே வந்தால் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், பூஜை ஒழுங்காக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் அப்படியே திருப்பதி போனது. 8:45 8:30 மணி 8:45க்கு பூஜையில் உட்காந்துட்டா பிரசாதம் கொடுக்குறதே 4 மணி. இப்படி போட்ட காலை அப்படி மாற்ற மாட்டான். ஒரு நாளை தொட்டாப்புல பிரசாதம் கொடுத்து முடிக்கிற சமயத்துக்கு நான் போறேன். இப்படி கண்ணை காமிச்சுட்டு உள்ள போயிட்டாள். கண்ணால பேசுவாள் பாலபிரிவாளை பார்த்தவாளுக்கு தெரியும், அழகா இருக்கும். உடனே உங்களை இருக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டான் பக்கத்தில் உள்ளவன். பிக்ஷை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துல வந்தா. 4:15 6:45 மணி நேரம் உட்கார்ந்து இந்த பெரியவா 4:15 வந்து 6 மணி வரைக்கும் பேசிட்டே இருந்தான். தர்மத்தை தர்ம விஷயமா இந்த சம்பிரதாயான ஒரு காலேஜ் நடக்கிறது, அங்கே போங்கன்னு சொல்லி அங்கே போனால் பிரமிப்பாக இருந்தது. நான் ரொம்ப பயப்படுவேன். குழந்தைகள் பொம்மநாட்டி குழந்தைகள் இப்படி குட்டிச்சவராக போகிறது. மற்ற மதங்கள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறான், நம்ம தான் நாசமாக போயிடுது நம்ம குடும்பம். நம்ம மதத்தில் எல்லாரும் நம்மளை தான் தூண்டி வர்றான். சுதந்திரம் புடலங்காலாம் பேசுகிறது நம்மக்கிட்ட தானே தவிர அவனோடத்தில். இது இப்போ எங்கே போனேன், குஜராத்தில் சோமநாத்லேருந்து துவாரகைக்கு போகிறேன். நடுப்பில் ஒரு முசல்மான் கிராமம், 5 வயசு பொண்ணு ஃபுல்லாக மறைச்சின்னு போகிறது உடம்ப பர்தா போட்டுன்னு. எவனாவது எந்த மீடியாவாவது பேசுற முடியுமா? 5 வயசு பொண்ணுக்கு போய் இப்படி தலையோட காலை மூடி வச்சிருக்கியடா, கண்ணு கூட தெரியாமல் தடிக்கு விழுந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டுற முடியுமா? நவத்வாரத்தையும் பொத்துன்னு இருக்கான். நம்மளோடத்துல ஏதாவது ஒன்றை சொல்லிட்டோம்னா உடனே சமூக நீதி, பெண் சுதந்திரம், விடுதலை, சனாதன தர்மத்தை ஒழிப்போம், எத்தையாவது சொல்லுன்னு கிளம்புறான். அந்த குழந்தைகள்லாம் அழகா ஃபுல்லாக காலேஜ் படிக்கிறது, நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணி. அந்த காலேஜில் ஒரு பொம்மநாட்டி குழந்தைகள் படிச்சதுன்னா வாழ்க்கையை பற்றின பயமே இருக்காது. ஏன்னா A to Z சொல்லி கொடுத்துட்றாவா. தையல்லேருந்து ஆரம்பித்து, ஆர்ட்லேருந்து ஆரம்பித்து, கைவினையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு என்ன முடியுமோ அத்தனையும் செய்யலாம். நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும். உள்ளே போனால் ஒரு 25 வகை பொடியே பண்ணி வச்சிருக்கா. எல்லாம் அத்தனை விஷயம் அதெல்லாம் பார்த்து குழந்தைகளுக்கு சொல்லி, சர்வதர்மத்துக்கும் காரணமான ஸ்திரீ தர்மம் ரட்சிக்கப்படுற கோவில் இதுன்னு சொல்லிவிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, சன்னியாசம்ங்கிறது அப்படி இருக்கணும். இப்படி போட்டுன்னு உட்காந்துட்டான்னா நான் கூட 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மாற்றிக்கிறேன். 6:45 மணி நேரம் இப்படியே பிடிச்சுன்னு இருப்பா. நடுப்பில் ஒரு தடவை இப்படி திரும்புவா. பூஜையில் கவனிச்சா தெரியும், அது கூட முழுசாக திரும்ப மாட்டா. இப்படி திரும்பிட்டு தான் இப்படி திரும்புவா. பார்த்து இது சிரிக்கக்கூட மாட்டா. இந்த அபிஷேகம் தான், சந்திரமௌலீஸ்வரர் தான். பூஜை பண்ணுறதே நெருப்பாக இருப்பா பெரியவா. பூஜை பண்ணுறதே அப்புறம் சமயத்தில் குழந்தையாக இருப்பா. அது எத்தனையோ குருநாதரை பற்றி நிறையா கீர்த்தனைகள் உண்டு. என் குருநாதன் குழந்தையா இருப்பான்னு சொல்லி அந்த குருநாதனோட நெருங்கி பழகினாதான் தெரியும். அது மாதிரி மகான்கள்லாம் சாப்பிட்றது இத்தினுண்டு, படுத்துக்கிறது கீழே தரையில் உட்காந்துக்கிறது. இந்த பூஜை முடிச்சுட்டு 1.5 மணி நேரம் போல் அனுஷ்டானம் வேறு. சன்னியாசம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி. இது மாதிரி இல்லாமல் வாழறதுக்கு இல்லை. எதுக்குன்னா இது மாதிரியும் உண்டுங்கிறத ராமாயணம் காமிக்கிறது. ஸ்லக்ஷ்ணகாஷாய சம்ஹீதான்னு வந்தா அவனை வரவேற்று பூஜை பண்ணினான். என்ன பிக்ஷை பண்ணணும்னு கேட்டால், நீ தான் பிக்ஷைன்னா ஆகும். அப்படியே சீதையை கட்டி தூக்கினான். ஹாலக்ஷ்மண மகாபாகோ குருச்சித்த பிரசாதகான்னு முதல்ல சீத்தை கூப்பிட்டதே லட்சுமண சுவாமியை கூப்பிடுறான். நீ தானே சொன்ன கிளம்புறதே, உங்களையும் அண்ணாவையும் நான் இனி சேர்ந்து பார்ப்பேனான்னு சொல்லிட்டு போனான். இப்படி என்னை விரட்டி விடுறையே, நீ எனக்கு பயமா இருக்கே, நான் சேர்ந்து பார்ப்பேனான்னு சொல்லிட்டு போனா நீ நினைச்சபடியே வந்துடுத்துறா கஷ்டம் அப்படின்னு சொல்ல, இது ஜடாயு காதில் விழுந்து அது கிளம்பி இவனை வழி மறைச்சு. ராவணனோட வயசு 50 லட்சம் ஒரிஜினலா. அந்த கதை
புராணங்கள்ல இருக்கு. அவன் 3.5 கோடி வயசு கேட்டான். ஒரிஜினலா ராவணன் கேட்டது 3.5 கோடி வயசு. சிவபெருமான அதை கொடுத்துட்டா. 3.5 கோடி வயசை கேட்கறதுக்கு முன்னாடி சிவபான் பார்வதியை பார்த்துட்டு பார்வதியை கேட்டான், எனக்கு வேணும். பார்வதியும் கொடுத்துட்டா பகவான். அவளோட வாழறதுக்கு 3.5 கோடி வயசையும் கொடுத்துட்டா. இதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு எப்படியாவது இவன்ட்டு பார்வதியை மீட்கணும்னு இவனை ஏமாத்தி பார்வதியை மீட்டுட்டா. இவன்கிட்ட இவனை ட்விஸ்ட் பண்ணி விட்டா. நீ 3.5 கோடி ஏன் கேட்ட? ஒன்று 3 கோடி கேளு அல்லது 4 கோடி கேளு. அது என்ன அரைன்னா பேட்டா ஷெருப்பு மாதிரி 99 ரூபா 99 பைசாங்கிற மாதிரி என்ன இது கணக்கு? மிச்ச சில்லற ஓம் அதுக்குதான். இந்த சில்லறையில வச்சாலே மிச்சம் நம்ம கிட்ட வராதுன்னு அர்த்தம். இது என்னடா கணக்கு இது? ஒன்று 3 கோடி கேளு அல்லது 4 கோடி கேளு. அது என்ன அரைன்னா? சில பேர் சொன்னால் அது கரெக்டாக தப்பாக மனசில் படும். அது கரெக்டாக படும். இவன் போய் சிவபெருமான்கிட்ட பார்வதியை கொடுத்துட்டு பார்வதி மாதிரி ஒரு பெண்ணை சிருஷ்டிச்சு வாங்கினா அவன் தான் மண்டோதரி. 3 கோடி கேளு 4 கோடி கேளுன்னு சொன்னதுல அது மறந்த போய் அது என்ன அரைனால் 1/2 கோடி வயசு. 1/2 கோடி வயசு எனக்கு வேணும்னா இனிமேலாம் மாற்ற முடியாது, ஒரு தடவை தான் மாற்றிக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டேன்ட்டான். பகவான் மகாவிஷ்ணு பண்ண உபகாரம். ஏன்னா ஒரிஜினலாக அவன் 3.5 கோடி வயசு கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருப்பான் ராவணன். அந்த கணக்குக்கு இன்னைக்கு ஒரு மூலையில் ஒரு கலரில் ஒரு கொடியை பறக்க விட்டுன்னு நம்ம பிராணனை வாங்கிட்டு இருப்பான். அவனை இல்லாமல் பண்ணினது மகாவிஷ்ணு தான். அந்த 50 லட்சம் சொல்ற எதுக்கு தனியும் சொல்றேன்னா, 50 லட்சம் வயசோட உள்ள ராவணனை பார்த்தே இந்த ஜட்டாயு சொல்றது விருத்தோகம் துவம் யுவா அப்படின்னு. நான் வயசானவன், நீ சின்ன பையன். அப்ப ஜட்டாயுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? ஜட்டாயு பிறந்த ஊர் வைத்தீஸ்வரன். ஜட்டாயு பிறந்த ஊர் ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயு வேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீல கண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாய அப்படின்னு வைத்தியநாதாஷ்டகத்தில் சொல்லும்போது யாரெல்லாம் பூஜை பண்ணினார்கள் இந்த பரமேஸ்வரனை அப்படிங்கிறத ஜடாயு பூஜை பண்ண பகவான் அது வைத்தியநாதன். ஆனால் ஜடாயு இருந்தது கோதாவரி நாசிக் பஞ்சவட்டியில். அப்போ இது என்ன கனெக்ஷன்? ஜடாயு குண்டம்னு ஒன்று இருக்கும் அங்கே. இது என்ன கனெக்ஷன்னா இங்கே பிறந்ததுன்னு அர்த்தம். அது அந்த ஜடாயு உன்னோட சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் இவ என் பெண் மருமகள், இவளை தூக்கின்னு போகிறதுக்கு நான் பார்க்க மாட்டேன். சண்டை போட்டு அவனை கொதறி எடுத்துடுத்து. கடைசியில் கத்தியை உருவி குத்திட்டான். கீழே விழுந்துடுத்து. சீத்தை போய் கட்டின்டா. சீத்தையை தூக்கின்னு போய் லங்கைக்கு போகிற வழியில் சீதை நகையை சில ரிஷியமுகத்தில் போட அசோகவனத்தில் கொண்டு சீதையை ராட்சசிகள் காவலாக வச்சுட்டான். இங்கே திரும்பி வந்த ராமர் தேடின்னு வந்து பார்க்குறார். லட்சுமணன் எய்த்தாப்புல வந்தோடனே, எங்கடா லட்சுமணா வந்தேன்னு. இது மாதிரி மன்னி சொல்லிவிட்டான்னா, நீ வரலாமாடா, ஏன்டா விட்டுட்டு வந்த? ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் என்ன சொன்னான்னா, இங்கே பாரு, ஸ்திரீக்கள் இப்படிதான் பேசுவான். ஒரு ஆவசரத்தில் ஆத்திரத்தில் அப்படிதான் பேசுவான். அந்த வார்த்தைக்கெல்லாம் நீ மதிப்பீடு கொடுக்கலாமா? நீ ஏன் வந்த? நமக்கு அது பொறுப்பு இல்லையா? இப்படி விட்டுட்டு வரலாமா நீன்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தா சீதையை காணும். தேடினா எங்கேயுமே சீதை இல்லை. அவள் ரெகுலராக போகிற இடங்கள்லாம் பகவான் போய் பார்த்துட்டு சீதை இல்லைங்கிறது, சீதை காணா போயிட்டாளுங்கிறதே 1 மணி நேரம் கழிச்சு தான் ராமருக்கு உரைச்சது. சராஜ புத்திரஹ பிரியயா விஹீனஹ காமேன சோகேன ச பீட்யமானஹ விஷாதயன் பிராதரமார்த்தரூபஹ பூயோ விஷாதம் பிரவிவேச தீவ்ரம் நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகேன சோகோ ஹி பரம்பராயாஹ மாமேதி பிந்தன்னே ஹ்ருதயம் மனஸ்ச பூர்வம் மயா நூனமபீப்சிதானி
பாபானி கர்மாணி அசகிருதானி தத்ராய மத்யா பதிதோ விபாகஹ துக்கேன துக்கம் யதஹம் விஜாமி ராஜ்ய பிரநாசஹ ஸ்வஜனைர்வியோகஹ பிதுர்விநாசோ ஜனனி வியோகஹ சர்வாணி மே லக்ஷ்மண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி சர்வந்து துக்கம் மம லக்ஷ்மணேதம் சாந்தம் ஷரீரே ஸ்திதமே சூன்யம். எத்தனையோ கஷ்டங்கள். சராஜபுத்திரா பிரியா விஹீனா, சீதையை விட்டு பிரிஞ்சு ராமன் அழுதான்னு இருக்கு ராமாயணத்தில். என்னை மாதிரி ஒரு பாவி உண்டா உலகத்திலேன்னு பகவான் கேட்கிறான். எத்தனையோ பாபங்களை பண்ணினேன், இதெல்லாம் நமக்கு சொல்ற விஷயம். ராமரா பாபி? ராமான்கிற நாமாவை சொன்னாலே எல்லா பாபமும் போகும்னா ராமர் எப்படி பாபியா இருக்கு? நமக்கு சொல்ற அர்த்தம். ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. எங்க தாத்தா சொல்லுவார், எங்க ஆத்துல வேப்பம் செடி முளைச்சிருக்கு, நான் விதையே போடலைன்னா. நீ போடலைன்னா காக்கா போட்டிருக்கும். விதை போடாம எப்படி செடை முளைக்கும்? அது மாதிரி கர்மா இல்லாம பலன் எப்படி வரும்? சுகதுக்கம் வாழ்க்கையில இந்த ஜென்மாவோ முன் ஜென்மாவோ ஜென்மாந்தரத்திலேயோ ஏதோ பண்ணினது தொடர்ந்து வரது. இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்து, இந்த கஷ்டம் வந்துடுத்தே என்ன காரணம்? நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஏன் கஷ்டம் வந்து? இப்படியே சொல்லிட்டே இருப்பான். கடைசி மட்டும் கஷ்டம் போகாது. என்ன பண்ணணும்னா இதுலேருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணணும். வரது அப்படியே இருக்கட்டும், ஓரமாவை. இதுலேருந்து எப்படி வெளில வரும்? இதுக்கு என்ன பண்ணா வெளியில வரலாம்? புத்திசாலியா இருந்தா வியாதி வந்தா வியாதி போறதுக்கு மருந்து என்னன்னு கேட்பனே தவிர வியாதியே வந்ததுன்னு கேட்டுருப்பா என்ன? வியாதியிலேருந்து நான் வெளியில வர்றதுக்கு மருந்து என்ன? கஷ்டத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு பரிகாரம் என்ன? உடனே லட்சுமணன் ஆசுவாசப்படுத்தி, அண்ணா அப்படி ஒரு சோகமா உட்காரக்கூடாது, எழுந்திருங்கோ, நம்மளால முடியாததுன்னு ஒன்று உண்டா என்ன, கிளம்புங்கோ, மண்ணியை கண்டுபிடிச்சிடலாம்னு வர வழியில தான் ஜடாயுவை பார்த்து, என்ன ஜடாயுன்னு கேட்டான். அது ரொம்ப பலகீனமா, ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருந்தது. அது உயிரை கையில பிடிச்சி வச்சிருந்தது. ராவணன் வந்தான், எவ்வளோ முயற்சி பண்ணி சண்டை போட்டேன், என்னால் முடியல. வைதேகி மமச்சப்ராணாக ராவணேன்னு உபயம் கிருதம். சீதை என்னோட உயிர், ரெண்டையுமே ராவணன் தூக்கின்னு போயிட்டான். ராமா ராமான்னது ராமர் மடியில உயிரை விட்டுரு. அந்த ஜடாயுவோட தலையை தூக்கி ராமர் மடியில வச்சிருந்தார். வாய் வழியா ரத்தத்தை விட்டுட்டு உயிரை விட்டுரு. இது கதை. பொதுவாக தன் உயிரை விடுறதை எப்படி விடணும்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, ஒன்று காசியில விடணும், அல்லது பிள்ளையோட மடியில விடணும். ஏன்? புள்ள பொண்ணு எப்படி வேணாலும் வச்சுக்கோ. சாஸ்திரம் புள்ளேன்னு சொல்றது, இன்னைக்கு அப்படி எடுத்துக்க முடியாது. நாம் காசியாந்து மரணான் முக்தி அதுவா புத்திர சந்நிதவுடு. ஏன்னா காசியில உயிரை விட்டா விஸ்வேஸ்வரன் காதுல வந்து ராமநாமாவை சொல்லுவன். யதாவர்ணய கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஸ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம தத்துவம் பஜேஹம் 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 பஜேஹம். இன்னைக்கு காசியில 2025ல ஒரு நாய் செத்துதுன்னா கடைசி செகண்டு அதோட வலது காது மேல் நோக்கி இருக்கும். முன்னாடி வலது காது கீழே இருந்தாலும் உயிர் போறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இப்படி ஒரு துள்ளி காது மேல வந்துடும். வலது காது மேலதான் இருக்கும். ஏன்னா வலது காதுல வந்து ஒரு நாய் செத்தாலும் அந்த நாயினுடைய காதுல வந்து விஸ்வேஸ்வரன் விசாலாட்சியோட வந்து ராமநாமாவை உபதேசம் பண்றான் உயிர் போற. அதனாலதான் உயிர் காசியில விடணுங்கிறது. புத்திரன் அவசியமே கிடையாது, பகவானே புத்திரனா ஆயிடுவான் அங்க.